வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ராகி புட்டு செய்வது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ராகி புட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப், கரும்பு சர்க்கரை 1 கப், ரெண்டும் சரியாக போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் 1 கப், ஏலக்காய் 4, ஏலக்காயை தட்டி வச்சுக்கணும். ராகி மாவின் பயன்கள் என்னென்னா, இரும்பு சத்து கொண்டது, எலும்புகளை பலப்படுத்தும், சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். நாம் ராகி புட்டு செய்வது எப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வைக்கணும். அப்புறம் பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வெதுவெதுப்பாக சூடு பண்ணணும். ஒரு கடாயில் நாம் எடுத்து வச்ச ராகி மாவை போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த ராகி மாவை வேறொரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. முன்னாடி வச்சுருந்த வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்து நம்ம அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவை பெசரி வச்சுக்கணும். பெசரி வச்ச மாவை இட்லி குண்டாவில் புட்டு வேக வைக்கிற தட்டை வச்சு அந்த தட்டில் மாவை கொட்டி நல்லா பரப்பி விட்டு அதில் லேசாக தண்ணியை தெளித்து மூடி வச்சு 10 நிமிஷம் புட்டு மாவை வேக வச்சு எடுக்கணும். 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து ஒரு கிளறி மறுபடியும் மூடி வச்சுக்கணும். வெந்த ராகி புட்டு மாவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஒரு கரண்டியில் கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்குங்க. உதுத்து வச்ச ராகி புட்டில் தட்டி வச்ச ஏலக்காயும் எடுத்து வச்ச தேங்காயையும் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு கரும்பு சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறி அப்புறம் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சுவையான ராகி புட்டு ரெடி.